நம்ம எல்லாரும் முழங்காற்படியிட்டு இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு நம்மை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரங்களினாலே ஆண்டவரை முதலாவது நாம் மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளிலே ஆண்டவர் வாஞ்சையாய் விருப்பமாய் இருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து உதடுகளிலிருந்து புறப்படுகிற துதி ஆண்டவருக்கு சந்தோஷம், ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. அந்த துதியை சொல்லுவதற்காகத்தான் உங்களை என்னையும் கர்த்தர் வேறுபடுத்தி இருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்க வேண்டுமானால் நமக்கு நேரங்கள் போதாது, சமயங்கள் போதாது. அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு மேன்மையானதை மகிமையானதை கர்த்தர் தந்திருக்கார். ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த பூலோக வாழ்க்கையில கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை வைத்திருக்கிறாரே, அதே ஒரு பெரிய கிருபை ஆயிற்று. தாழ்விலிருந்த நம்மை அவருடைய கண்கள் நோக்கி பார்த்தபடியினாலே இன்றைக்கு எவ்வளவு பெரிய கனத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இந்த காலை வேளையில் எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து, சர்வ வல்லவரே உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன். உம்மை தவிர யாரையா நான் புகழ முடியும்? உம்மை தவிர நான் யாரை ஆராதிக்க முடியும்? உம்மை தவிர நான் யாருக்கு கனத்தை கொடுக்க முடியும்? உம்மை பணிந்து கொள்ளதான் என்னை வைத்திருக்கிறீர். உமக்கு முன்பாக நான் சரணடைகிறேன். உமக்கு முன்பாக முதலாவது இந்த காலை வேளையிலே தாழ்த்துகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர், இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நான், ஆண்டவர், எனக்கு உமக்கு முன்பாக என்னை நான் முழுவதும் தாழ்த்த எனக்கு ஒரு தாழ்மையின் சிந்தையை தருவாராக. என் பெருமைகள் இந்த காலை வேளையில முதலாவது உடைக்கப்படுவதாக, என்னுடைய மேன்மையான நினைவுகள் உடைக்கப்படுவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாம் அவருக்கு உரியது தான். எனக்கு வந்த எல்லாமே அவரால் வந்த ஸ்லாக்கியம், அவரால் வந்த பாக்கியம். அது எனக்கு மேன்மை அல்ல, கொடுத்தவர் தான் என்னுடைய மேன்மை, கொடுத்தவர் தான் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாம். அவரை நான் பணிந்து கொள்கிறேன், அவரை நான் பணிந்து கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்த, ஆண்டவரே எனக்குரிய எல்லாவற்றையும் இப்போ உங்கள் பாத்தில் சரணடைந்து வச்சிருக்கிறேன். என்னை தாழ்த்தி உம்மை மாத்திரம் ஆராதிக்கிற ஒரு மேன்மை எனக்கு தாரும், உம்மை மாத்திரம் உயர்த்துகிற ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஆண்டவர் சொல்கிறார், என்னை துதிக்கிற, என்னை கனம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன். ஆண்டவரை கனம் பண்ண வந்திருக்கிறோம். நம்ம இடத்துல அவர் வந்திருக்கிறார். நாம வருவதற்கு முன்பாகவே அவர் வந்துட்டாரு. என் பிள்ளை வரும், என் பிள்ளை என்னை கனப்படுத்தும், என்னை உயர்த்தும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கர்த்தர் ஆயத்தமா அவர் வந்துட்டாரு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் என்னை தொடும் ஆண்டவர். எல்லாரும் கேளுங்க, என்னை தொடும் ஆண்டவரே. நிறைவானவர் என்னை தொடுவாராக, நிறைவானவர் என்னை தொடுவாராக. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உயர்த்துகிறோம். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமே நேரமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமே நேரமிதில். பத்மு தீவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே, சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோரவே, இத்தினத்தில் இங்கு வந்திடும் தேவா, இத்தினத்தில் இங்கு வந்திடும். வந்தாலும் இயேசுவே வாருமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரமிதில், தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரமிதில். நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும் கல்வாரி அன்பு என்று கர்த்தரே நீர் காட்டியே, நற்குணம் அவர்க்கு நல்கிடும் தேவா, நற்குணம்
வாருமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் சக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசியும் கர்த்தரே கருணை கூர்ந்து தந்திடே சர்வாயுதம் புத்தியாக யுத்தம் செய்திட தேவா புத்தியாக யுத்தம் செய்திட வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் என்னை நோக்கி கூப்பிடில் அளித்திடுவேன் உத்திரம் பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன் என்றவாயின் நேரம் வாருமே தேவா என்றவாயின் நேரம் வாருமே வந்தாலும் இயேசுவே வாருமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் சதா காலங்களிலும் இருப்பேனுங்கள் கூடவே சத்துருவின் வல்லமைகள் ஒன்று மேற்கொள்ளாதென்றீர் ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவா ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில். எல்லாரும் ஒரு விஷய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் நடுவில் வந்து நீங்க ஆளுகை செய்ய உங்க பிரசன்னத்துக்காக தான் வந்திருக்கிறோம். தேவனுடைய தொடுதலுடைய சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். நீங்க வந்து ஆளுகை செய்ய. இங்க எந்த மனுஷனுக்கு ஆளுகை செய்ய இடம் இல்லை. இது உங்க நேரம், இது உங்க இடம். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எப்படி எங்களை நடத்தணும் விரும்புகிறீரோ, எப்படி எங்களை போதிக்கணும்னு விரும்புகிறீரோ, எப்படி எந்த பாதையினோடு எங்களை நடத்த விரும்புகிறீரோ இன்றைக்கு அப்படி நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க. எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். நன்றி அப்பா. எங்களை தர மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் எழுந்தருளி ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் காரணராயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள கிருபையின் தெய்வமே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் எங்கள் மேல் நினைவாயிருந்து எங்கள் மேல் உடைய கண்களை பதிய வைத்து எங்களை அருமையாக நடத்தி வந்தீரே. இன்றைக்கு ஒரு புதிய வாரத்தை, புதிய நாளை காண எங்களுக்கு உதவி செய்த உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதே. இந்த காலை விழுமுடைய புதிய கிருபையினால எங்களை நிரப்புங்க, புதிய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தினால இந்த காலை வேளையில நிரப்புங்க. எங்க பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வரியட்டும், நிரம்பி பொங்கி வழிந்து கர்த்தரை ஆராதிக்க ஒரு ஆராதனையின் பிரசன்னம் எல்லாரும் இந்த காலை வேளையில அப்படியே மூடட்டும் ஆண்டவரே. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள தேவனை, ராஜாதி ராஜாவை உண்மையுள்ள மனதோடு உத்தமத்தோடு ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவரை பாடி கீர்த்தனம் பண்ண உதவி செய்யும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லருடைய வல்லமை, சர்வ வல்லருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ராஜா, வெறுமையான பாத்திரங்கள் கர்த்தருடைய வல்லமையால் தொடப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியிலே கர்த்தர் அனலாக்குவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சரீரத்தை கர்த்தர் தொடுவாராக. ஆராதிக்கும் பொழுதே விடுதலை, ஆராதிக்கும் போதே கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆராதிக்கும் போதே புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம், புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை நிறைவாக பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. அவர் எல்லா விசுவாச பிள்ளைகளை துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும்.
புதிய மக்களையும் கர்த்தர் கொண்டு வார். எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்த, தேவன் கொடுக்கிற விடுதலையை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய எங்களோடு கூட பேசும். மனிதன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வரட்டும் ஆண்டவரே. சம்மட்டியை போல அடிக்கிற கர்த்தருடைய வார்த்தை, எங்களை உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு நேராய் வருவதாக, அதை மனதார அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த ஆராதனை முழுவதையும் உங்க ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். மனிதனுடைய நினைவுகள், விருப்பங்கள், சித்தங்கள் எதுவும் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த கேம்பஸ் முழுவதும் ஒரு கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, உள்ளே வரும்போதே ஒரு தொடுதல் மக்களை தொடுவதாக, இன்றைக்கு உணர்த்துவாராக, சுத்திகரிப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. நன்றி டாடி. உங்க பிரசன்னத்துக்கு மாத்திரம் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். நாங்க சுருகணும், நீங்க பெருகணும். கல்வாரி ஆண்டிலே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக நம்முடைய ஆயுசு நாட்களோடு இன்னொரு புதிய வாரத்தையும் நாம் கண்டு, இந்த முதல் நாள் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து தேவனை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு தேவன் நல்ல கிருபையை, வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய தேவன் ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறார், துதிக்கு உரியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையை ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நான் உயர்த்தி பாடுவேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஏனென்றால் அற்புதமான அன்பை என் மேலே பொழிந்தவர், ஜோதியா என்னை தேடி வந்தவர், ஜீவன் தந்து என்னையே மீட்டவர், அவரை நான் பாட்டினாலே, ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தரை பாடி உயர்த்துவேன், கனப்படுத்துவேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்று மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஆமென். என்று மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. இயேசுவே, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தவர், ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே, திவ்ய மாதுர அன்பே. இயேசுவே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மாதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை
வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. உலகளே ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஆனந்தம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. வாக்கு மாறாத அன்பே, உம்முடைய திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே, வாக்கு மாறாத வார்த்தை மாறாத வார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே, சர்வவல்ல தேவ அன்பே, சந்ததமோங்கும் அன்பே, ஆமென். சர்வவல்ல தேவ அன்பே, சந்ததமோங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஹல்லேலூயா. தேவனை வாழ்த்தி போடுவது என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவம், மிகப்பெரிய சந்தோஷம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. இன்னொரு பாடலை பாட போகிறோம். உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, பெருவெல்லம் போல பிரச்சனை மத்தியில போல பெருங்காற்று அடிக்கையில எங்கள் புகலிடமாய் எங்கள் தஞ்சமாய் இருந்து எங்களை காத்தவரே, உம்மை போற்றுவேன். உம்மை துதிக்கிற ஜனங்களுக்கு, உம்மை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு செங்கடல் போல காரியம் பிளந்து போகும். யுத்த சேனை வந்தால் அது அமிழ்ந்து போகும். பராக்கிரமசாலியா யுத்தம் செய்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் ஐயா. உம்மை உயர்த்தி பாடுகிறேன், உம்மை உயர்த்தி கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி சந்தோஷமா பாடுங்க. ஒருவேளை என்ன சூழ்நிலையில் இங்க வந்திருந்தாலும் இப்ப பிரச்சனைகளை மாற்ற கர்த்தரால முடியும். துதிக்கும் போது எல்லாம் விழும், எல்லாம் தகர்ந்து போகும். அந்த தேவனை விசுவாசத்தோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. சந்தோஷமா உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலே பிளந்து போகும் யுத்த சேனையே அமிழ்ந்திடும். பாடும் பொழுதே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பாரத்திரவே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பாரத்திரவே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீரல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி நல்ல சந்தோஷமா ஆண்டவரே உம்மை பாடுகிறேன். உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது. எந்த ஆயுதமும் முறிந்து போகும், அமிழ்ந்திடும். எங்கள் பாராட்டிடமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் அம்மாளே. எங்கள் பாராட்டிடமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் அம்மாளே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. Yes, glory be to God. எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹalleluya. உயர்ந்த கன்மலையா இயேசு இருந்ததுனால தான் நம்ம தப்பித்திருக்கிறோம், நாம் பிழைத்திருக்கிறோம்.
மறைவுக்குள்ளே, கண்மலையாகிய அவருடைய மறைவுக்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்து பாதுகாக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோம். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன். எனக்கு நன்மை செய்தவரை வாழ்நாளெல்லாம் நான் நன்றி சொல்லி பாடுவேன் என்று சொல்லி எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீர், நடத்தி வந்தீர். இதையெல்லாம் எண்ணி பார்த்து இந்த காலை வேளை நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். ஆமென். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போது தாங்கியே நடத்தினீரே. உங்க வாழ்க்கையில தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே, தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். ஆமென். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்துக் கொண்டீர். ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்துக் கொண்டீர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். ஆமென். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்துக் கொண்டீர். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்துக் கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி, தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும்
செய்தி தேவனே உம்மை துதிப்பேன் நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன் கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன் ஒரு விஷயம் நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன் கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஹல்லேலூயா. கிருபையா, ஆச்சரியமா, அதிசயமா கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த தேவன் யார் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் பெரிய நாமத்தை உடையவர். அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை சொல்லும் போதே விடுதலை, அந்த நாமத்தை சொல்லும் போதே பிசாசு நடுங்குவான். அவருடைய நாமத்தை சொல்லும் போதே கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். அவருடைய நாமம் மேலான நாமம். வானத்தில் பூமியிலும் சிறந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தத்தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையுடைய பரிசுத்த நாமத்தை ஒன்று சேர்ந்து நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். வானத்தில் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். பாடலாமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க, உயர்த்துங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தை சொல்லி பாடும் பொழுது தடைகள் எல்லாம் விலகும் விலகும் விலகும். பிரச்சனை எல்லாம் மாறும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். சொல்லுங்க. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பா
பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, வல்லமையான நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கை உயர்த்தி இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. உலகத்துல இயேசு நாமம் மட்டும் நமக்கு போதும். எது கூட இருக்கோ இல்லையோ, இயேசு நாமம் கூட இருந்தாதான் ஜெயம். இயேசு நாமம் கூட இருந்தாதான் பரிசுத்தமா வாழ முடியும். இயேசு நாமம் அவரோடு கூட இணைந்து நடந்தாதான் தீமையை நன்மையாக நம்ம மாற்ற முடியும். அந்த இயேசுவின் நாமத்தை விரும்புவோம், வாஞ்சிப்போம். இன்னொரு பாடலை பாடுவோம். மேல் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாற மாட்டார். மனுஷன் மாறிடுவான், ஆனால் வாக்கு கொடுத்தவர் சொன்னவர் அவர் மாறவே மாட்டார். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும்
அது அப்படியே நிறைவேறும். அந்த தேவனை ஆராதிக்கலாமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதான் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதான் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். மறுபடியும் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே அவர் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்
எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை உள்ள வார்த்தை. நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை, சத்தியமான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்புகிறவன் பிழைப்பான். அந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவன் பிழைப்பான். அந்த வார்த்தையை உயிர் மூச்சா கொண்டு நடக்கிறவன் இன்னும் பிழைத்து கொண்டே இருப்பான். இந்த காலையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொன்னது ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டீங்க. எனக்கு சொன்ன வார்த்தையும் ஒரு நாள் பொய் சொல்லாது. சொன்னவரும் பொய் சொல்ல மாட்டார், சொல்லப்பட்ட வார்த்தையும் பொய் சொல்லாது. நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். எல்லாரும் யார் அதை தடுக்க நினைச்சாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சத்துருவோ மனிதனோ யார் தடுக்க நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அவர் சொன்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பழித்தே தீரும். என்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா? உண்மையுள்ள தேவன். நாம் சேவிக்கிற தேவன் சொன்ன வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். நாம் சேவிக்கிற தேவன் அழைத்த அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் சேவிக்கிற தேவன் மனுஷன் எல்லாம் மாறினாலும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஒருவேளை ஏன் நாமே மாறுவோம், ஆனால் அவர் மாறவே மாட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உண்மை உள்ளவரை நான் ஆராதிப்பேன். எதுவரைக்கும்? என்னுடைய நாட்கள் முடிகிற வரைக்கும், என்னுடைய ஜீவன் பிரிகிற வரைக்கும், என்னுடைய சுவாசம் ஒழிகிற வரைக்கும் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வந்திருக்கேன், அதனால் அல்லப்பா, எனக்கு உண்மையுள்ளவராய் நீர் இருக்கிறீரே, உமக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே யார் என்ன நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும், யார் என்னை உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும், யார் எனக்கு உதவி செய்தாலும் உதவி செய்யாமல் போனாலும் உம்மை நான் உயர்த்துவேன், உம்மை நான் உயர்த்துவேன். என் நாட்கள் முடிகிற வரைக்கும் உம்மை நான் ஆராதிப்பேன். அதுக்காக தான் என்னை தெரிஞ்செடுத்தீரப்பா, அதுக்காக தான் என்னை அழைச்சிரப்பா. உலகத்தில் நான் எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனால் என்னை நீ பிடித்ததற்கு ஒரு நோக்கம். என் பிள்ளை என்னை ஆராதிக்கும், என் பிள்ளை என்னை ஆராதிக்க. ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே உங்களை என்னைய பெயர் சொல்லி அழைத்தவர், தாயினும் மேலான அன்பை நம்ம மேல வைத்தவர். அதனால தான் ஜீவனையே கொடுக்கவர் ஆயத்தமானார். மனுஷன் உனக்காக மரிப்பேன்னு சொல்லுவான், எதையும் செய்ய ஆயத்தன்னு சொல்லுவான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஆளே இருக்க மாட்டான், காணாமல் போய் விடுவான். ஆனால் நம்மை அழைத்தாரே, நம்ம தெரிந்து கொண்டாரே, அவர் யார் தெரியுமா? மேலான அன்பை நமக்காக காட்டு. என் உயிரையே கொடுத்த உன்னை நான் மீட்க ஆயத்தமாக இருக்கிறேன், உனக்காக அடிக்கப்பட நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எத்தனை முறை நாம் இடறி போகிறோம், விழுந்து போகிறோம், தேவனை வேதனைப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். ஆனாலும் தேவன் நம்மை மன்னித்தார், இதுவரைக்கும் மன்னித்தார். மன்னித்ததனால தான் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்து மீண்டும் மீண்டும் கர்த்தர் நம்மை நடக்க வைத்திருக்கிறார். இந்த அன்பு பெரிய அன்பு. அவர் அப்படியே ஆராதிக்கலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலான அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீ. கை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை இயேசுவே, என் ஜீவன் பிரியும் வரை, என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொண்டவரை, என்னை தள்ளி ஒதுக்கி விடாமல் மறுபடியும் அணைத்தவர், மன்னித்தவர், உம்மை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, என் நாட்கள் முடிகிற வரை, என் ஜீவன் பிரிகிற வரைக்கும், என் சுவாசம் ஒழிகிற வரைக்கும் உம்மை ஆராதிப்பேன். வாயில சொன்னா பத்தாது, நடக்கையிலே காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். நடக்கையிலே கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். எப்படி தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ, அதுபோல் அவருடைய பிள்ளையும் அவருக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொன்ன வார்த்தையிலே கொடுத்த வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறது போல அவருடைய பிள்ளையும் என் ஜீவன் பிரிகிற வரைக்கும்
என் சுவாசம் ஒழிகிற வரைக்கும், என் நாட்கள் முடிகிற வரைக்கும் ஆராதிப்பேன்னு சொல்லுகிற பிள்ளை கடைசி வரைக்கும் அதுல உண்மையா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? தூய ஸ்தலத்திலே வாசம் செய்கிறவர், பரிசுத்தவான்களின் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். அவருடைய சமூகத்தில் ஒரு தெய்வீக அமைதி உண்டு. அவருடைய சமூகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் உண்டு, ஒரு தேவ ஆளுகை உண்டு. இந்த காலவில் அவரை பார்த்து, தூய ஸ்தலத்துக்கு நான் வந்திருக்கிறேன், உம்மை பணிந்து குனிந்து நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்முடைய நாமம் வாழ்கப்பா, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, எங்களையே நாங்கள் ஜீவ பலியாய் நான் தருகிறேன்ப்பா, என்னையே ஜீவ பலிய பலிபீடத்துல உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, உமக்காக வாழ எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. அந்த உணர்வோடு அப்படியே அந்த பாடலை உணர்ந்து கர்த்தரை ஆராதிங்களேன். தூய ஸ்தலத்தில் உம்மையே பணிந்து உண்மையுள்ள மனதோடு அப்படி ஆராதிங்க, தொழுது கொள்ளுங்க. தூய ஸ்தலத்தில் உம்மையே பணிந்து தொழுகின்றோம். கை உயர்த்தி உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. கை உயர்த்தி எல்லாரும் இயேசுவே, இயேசுவே, தூயாதி தூயவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். இயேசுவே, இயேசுவே, தூயாதி தூயவரே, தெய்வீக அமைதி சூழ்ந்திட உம்மை பாடுகின்றோம். ஒரு தேவ பிரசன்னம் ஆண்டவரே, ஒரு தேவ ஆளுகை எங்களை நிரப்ப உண்மையாய் உம்மை ஆராதிக்கிறோம். உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. Glory to God. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. இயேசுவே, அந்த நாமத்தை எல்லாரும் சேர்ந்து உயர்த்துங்க, உயர்த்துங்க. அந்த நாமமே உயர்ந்த நாமம், அந்த நாமமே சிறந்த நாமம். ஓ, இயேசுவே, இயேசுவே, தூயாதி தூயவரே, எங்களை உம்மிடம் அர்ப்பணித்தோம். ஜீவ பலியாய் எங்களை உம்மிடம் அர்ப்பணித்தோம். உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தை. வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்கவே. மேலானவரே, இயேசுவே, இயேசுவே, ஒரு தெய்வீக அமைதி உங்க இருதயத்தை நிரப்புகிறது, உங்க பிரசன்னம் உங்க சிந்தைகளை நிரப்புகிறது. ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை உங்க சிந்தைகளை, உங்க இருதயங்களை, உங்க குடும்பங்களை நிறைக்கிறது. எல்லாரும் இயேசுவே, இயேசுவே, தூயாதி தூயவரே, சொல்லுங்க ஒரு நிமிஷம். இயேசுவே,
கர்த்தர் நல்லவர். ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க பிரச்சனையின் நிமித்தம், உங்க போராட்டத்தின் நிமித்தம் கலங்கி போய் வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் அந்த காலை வேளையில அமைதி இல்லாம வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில ஒரு தெய்வீக அமைதி உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய பிரசன்னத்தின் ஆளுகை உங்களை நிறைக்கிறது. இன்னைக்கு சந்தோஷமா கர்த்தர் அனுப்ப போகிறார். இன்னைக்கு திருப்தியாகி கர்த்தர் அனுப்ப போகிறார். இன்றைக்கு போஷித்து கர்த்தர் அனுப்ப போகிறார். நிறைவானதை தந்து அனுப்ப போகிறார். வெறுமையா வந்த நீங்க வெறுமையா போக போறதில்லை. இன்னைக்கு நிறைவானவருடைய ஆளுகையா நிரப்பப்பட்டு தான் உங்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். அதுக்காக தான் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஒரு அருமையான தேவ ஆளுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்களை மேற்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தேவ பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்கள் சிந்தைகளை, எங்கள் இருதயங்களை நிறைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எம்டியா வந்தோம், ஆனால் எங்களை நிரப்பி இருக்கிறீர், நிரப்பி இருக்கிறீர். எங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறீர், எங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறீர். இந்த இயேசுவின் நாமத்தை உயிருள்ள நாட்கள் எல்லாம் உயர்த்தணும். ஜீவன் பிரிகிற வரைக்கும் உயர்த்தணும். நாட்கள் முடிகிற வரைக்கும் உயர்த்தணும். சுவாசம் ஒளிகிற வரைக்கும் இந்த இயேசுவின் நாமத்தை எங்கள் வாய் சொல்லிக்கொண்டே இருக்கணும், உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஒரு நாள் அது குன்றி போகக்கூடாது, குறைஞ்சு போகக்கூடாது. நிறைவானதை கர்த்தர் இன்னும் தருவாராக. இந்த காலையில் எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தெய்வ சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகள், இருதயங்களை கர்த்தர் திறப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.